சரி, இதுக்கு உள்ள கிளாஸில் மௌலூத் சம்பந்தமாக என்ன நாங்கள் பேசணும்? மௌலூது சம்பந்தமாக பேசுனது அது என்ன சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பித்தோம்? நாங்கள் அல்லாஹ் தாலா விலங்கல்ல குரானில் மௌலூத், இது அர்த்தம் குரானில் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்புகள், எப்படி அல்லாஹ் தாலா பேசியிருக்கிறான், எப்படி சொல்லியிருக்கிறான், இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்தை அல்லாஹ் எடுத்து காட்டியிருக்கிறான். அந்த மாதிரி நாங்கள் சில ஆயத்துகளை வச்சுட்டு பேசணும். சரி, இப்போ எந்த அளவுக்கு அந்தஸ்து என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்து எவ்வளோ என்று உங்களுக்கு தெரியுமா? அளவே இல்லை. ஆதாரம் அளவே இல்லைன்னு சொல்லத்துக்கு ஆதாரம் உண்டு வேணுமே. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அளவு இருக்கத்தானே செய்து. ஏன்? அல்லாஹ் தாலா தானே லா மஹ்தூத் என்று வரும், லா ஹத்த லஹு. ஆனால் மஹ்லூக்குக்கு ஒரு ஹத் ஒன்று இருக்கே. ஸோ அல்லாஹ்வுடைய பார்வையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு எல்லை இருக்கி. ஆனால் மஹ்லூக்குடைய பார்வையில் எவ்வளோ இருக்கென்று அல்லாஹ் தாலா அதை அறிமுகமாக்கி வைக்க இல்லை, எங்களுக்கு தெரியாது எவ்வளோ என்று. இதுக்கு ஆதாரம் என்னென்று கேட்டால், தில்கர் ருசுல் ஃபத்தல்னா பாதஹும் அலா பாத் மின்ஹும் மன் கல்லமல்லாஹ் வரஃபஅ பஅதஹும் தரஜாத். இங்கே ஹாஃபில்லா இருக்கிறாங்களா? இல்லையா யாரும்? சரி, ஓகே. இப்போ வரஃபஅ பஅதஹும் தரஜாத், வரஃபஅ பஅதஹும் அல்ஃப தரஜாத் என்று இல்லை, மியா தரஜாத் என்று இல்லை, பொதுவாக தரஜாத். அப்போ எவ்வளோ தரஜா அல்லாஹ் தாலா மற்ற ரசூல்மார்களை விட உயர்த்திருக்கிறான் என்றே எங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே நபிமார்களுடைய அந்தஸ்து எங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. நபிமார்களில் ரசூல்மார்களுடைய அந்தஸ்து இன்னும் கொஞ்சம் சிறந்தது. அந்த ரசூல்மார்களில் உலுல் அஸ்ம் 5 ரசூல்மார்கள் சிறந்தவங்க. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்து வரஃபஅ பஅதஹும் தரஜாத்ல அல்லாஹ் தாலா தரஜாத்தின். அப்போ இங்கே ஒரு ஃபிக்ஸேஷன் ஒன்று இல்லை, எவ்வளோ உயர்த்திருக்கிறான்னு அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு எல்லை இருக்கி, மஹ்லூக்குடைய பார்வையில் எல்லை இல்லை. ஸோ அதே போல் பல வசனங்களை வச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் பேசணும். இன்னும் ஆயத்துகள் இருக்கி. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஹதீஸ் ஷரீஃப் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எப்படி புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. இப்போ நான் என்னையை பற்றி புகழ்ந்து பேசினா, நீங்கள் உங்களை பற்றி புகழ்ந்து பேசினா பெருமை என்று நாங்கள் சொல்லுவோம். பொதுவாக அப்படி தானே சொல்லப்படுது. என்னப்பா இவரை பற்றி கொண்டே பேசிக்கொண்டே போகிறாருண்டு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய மஹ்லூக்கில் டோட்டலி டிஃபரண்ட். அவங்களோட எந்த விஷயத்துக்கும் கம்பேர் பண்ண முடியாது, சமமாக பார்க்க முடியாது. எல்லா விஷயத்தில் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பெஷல். எந்த அளவுக்கு ஸ்பெஷல் என்று கேட்டால், கலிமா நாங்கள் ஓதுறது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கலிமா ஓதுனாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கேன். எங்களுக்கு அப்படி ஓதையிலுமா? ஓதுனா காஃபிர் ஆகிருவோம் தானே. நாங்கள் எங்களையே ரசூல் என்று, அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் நினைச்சிட்டு அந்த ரசூலுடைய அந்தஸ்தை வச்சுட்டு நாங்களும் ரசூல் என்று சொன்னால் காஃபிர் ஆகிருவோம். ஆனால் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட உள்ள அதிகாரத்தில் உண்டு அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறேன். இப்போ கலிமா சொல்கிறதுலே நாங்கள் சமம் இல்லை. சரி, எங்கேயாவது நீங்கள் பயணத்துக்கு போகிற நேரம், இல்லாட்டி யாராவது வாரத்துக்கு இருக்கிறாங்க, நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, வாயில் கொஞ்சம் எச்சி நிறைஞ்சிருந்தால் நீங்கள் துப்பி போட்டால் பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? என்னப்பா மெனஸ் இல்லையா, இப்படியா துப்புறது? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய என்ன சொல்கிறது அதுக்கு? இமில் நீர், உமிழ் நீர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உமிழ் நீர் எப்படி என்று கேட்டால், எந்த இடத்துல அவங்க அதை போடுறாங்களோ சஹாபாக்கள் பரக்கத்துக்காக அதை எடுத்துக்கொள்ளுவாங்க. ஒரு
கிணறுல போட்டால் அந்த தண்ணி ஸ்வீட்டாக இல்லாட்டியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உமிர் நீருடைய பரக்கத்தை கொண்டு அது அன்றைக்கு போட்டது இன்ற வரைக்கும் தண்ணி ஸ்வீட்டாக தான் இருக்குது. அந்த மாதிரி பரக்கத் அல்லாஹ் தபாரக வ தஆலா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கொடுத்திருக்கிறான். இப்போ இதில் கூட நாங்கள் சமம் இல்லை. சரியான சூடு காலத்தில் நீங்கள் ரோட்டில் போனால் எப்பயாவது கண்டிருக்கீங்களா? ஒரு மேகம் உங்களைய பாதுகாப்பு கொடுக்கறது கண்டிருக்கிறீங்களா? உங்களுக்காக ஒரு மேகம் ஒன்று வந்துட்டு அடே இந்த புல்ல கஷ்டத்தில் இருக்கிறாவே, இந்த புல்ல சரி சூடில் நடக்கிறாவே, நான் கவர் பண்ணுறேன்ட்டு உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்திருக்கா? எனக்காக ஸ்பெஷலாக வந்திருக்கா? இல்லை. ஆனால் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியே வரப்போக்கில் மேகம் அவர்களுக்காக சப்போர்ட், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்போர்ட் தேவையில்லை. அந்த மேகம் அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய பரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்துக்காக இந்த ஹிதுமத்துக்கு வருது. சுப்ஹானல்லாஹ். இப்போ இந்த விஷயத்தில் கூட நாங்கள் சமம் இல்லை. சரி, நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணினா அந்த ரத்தத்தை நீங்கள் டெஸ்ட் பண்ணதுக்காக லேபில் கொடுப்பீங்க. இல்லாட்டி ஒரு காயம் ஒன்று ரத்தம் கொட்டி கொண்டு இருந்தால் யாரையாவது கண்டிருக்கீங்களா? உங்களோட ரத்தத்தை எடுத்துட்டு தலையில் பூசுறது கண்டிருக்கீங்களா? சரி, மற்றவங்க உங்களோட ரத்தத்தை எடுத்துட்டு குடிக்கிறது கண்டிருக்கிறீங்களா? ஏன்? அது ஹராம் தானே, நஜிஸ் தானே. உடம்புலேருந்து ரத்தம் வந்தால் இது நஜிஸ். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக் ரத்தம் எப்படி தாஹிர் என்று கேட்டால், முத்தஹர் என்று கேட்டால், சஹாபாக்கள் ஹதீஸில் வருது அவர்களுடைய முபாரக்கான ரத்தத்தை குடிச்சும் இருக்கிறாங்க. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் கூட எங்களுக்கு சமம் இல்லை. ஒரு வகையில் கூடியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட சமம் இல்லை. சரி, இப்போ சொல்லலாம் அவங்களும் துனியாவில் வாழ்ந்தாங்க, சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க, நாங்களும் வாழ்கிறோம், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதில் நாங்கள் சமமாக தானே வெளிரங்கத்தில் இருக்கிறோம் என்று. அதுக்கு பதில் என்ன என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சௌமுல் விசால் என்று சொல்லுவாங்க தானே, கண்டினியூவாக நோன்பு பிடிக்கிறது. இன்றைக்கு நோன்பு, நாளைக்கு நோன்பு, நாளன்றைக்கு நோன்பு, அது ஃபுல் டைம். காலையில் மாலையில் ஃபுல் டைம் நோம்பாக இருக்கிறது, ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கிறது, குடிக்காமல் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சௌமுல் விசாலை வச்சுட்டு இப்படி இருக்க போக்கல சஹாபாக்கள் பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்கிறாங்களே, நாங்களும் செய்வோம் என்று அவங்களும் ஆரம்பித்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் அவங்களுக்கு ஏலாமல் போச்சு, கஷ்டத்தில் இருந்தாங்க, வீக் ஆகிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக விசாரிக்க போக்கல அவங்களுக்கு அறியாதது ஒன்றும் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேணுமே. இப்போ சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இப்படி செய்கிறத பார்த்து நாங்களும் செய்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு பதிலை கொடுத்தாங்க தானே, ஐயுக்கும் மிஸ்லி, உங்கள் மத்தியில் என்னைய போல யார் இருக்கிறாங்க? அல்லாஹ் தாலா எனக்கு உணவை கொடுக்கிறான், அல்லாஹ் தாலா எனக்கு தண்ணீரை கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ சக்தியில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு யாரும் சமம் இல்லை. சரி, பொதுவாக நாங்கள் தாக்கத்தை பார்த்தா எங்களையால் ஒரு உதாரணமாக ஒரு 25 கிலோ தூக்கலாம், இல்லாட்டி ஒருவரால் 30 கிலோ தூக்கலாம். சில ஆட்கள் நல்லா ஃபிட்டாக இருந்தால் ஒரு 50 கிலோ பெரல் ஒன்று தூக்கி போடுவாங்க. அதுக்கு மேலே 100 கிலோ ஒருத்தருக்கு தூக்குறது கஷ்டம் தானே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கொடுத்த தாக்கத்தை எப்படி என்று கேட்டால், 40 ஆட்களுடைய தாக்கத்தை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ரிவாயத்தில் வருது தானே. 100 40 அப்படி என்னமோ வருது. மினிமம் வெப்பமே 40 பேருக்குள்ள தாக்கத் அல்லாஹ் தபாரக வ தஆலா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கொடுத்திருக்கிறான். இது அர்த்தம் இதில் கூட நாங்கள் சமம் இல்லை. பார்வையில் அவங்களை விட யாரும் அழகு இல்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தஆலா யாரையும் அவங்களை போல பசந்தானவரை படைச்சதே இல்லை. அப்போ வெளிரங்கத்தில் அவங்க பசந்தாவும் இருக்கிறாங்க, அவ்வளோ வெயிட்டாக பாரமின்றி இல்லையே, ஒரு அளவில் இருந்தாங்க. அவங்க அல்லாஹ் எப்படி நாடினானோ அப்படி இருந்தாங்க. ஆனால் சக்தி எப்படி என்று கேட்டால் 40 பேர் உள்ள தாக்கத் அல்லாஹ் தாலா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறான். இப்போ இதிலையும் நாங்கள் சமம் இல்லை. எந்த வகையில் பார்த்தாலும் none can be equal to ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசுகிறதா இருந்தால் அது அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. சரி, ஒருவர் குர்ஆன் ஷரீஃப் அடிப்படையில் ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் வஃபாத் ஆவிட்டார் என்று வைப்போமே, ஒருத்தர்
அப்போ அவருடைய மனைவி நாடினா இத்தத்துக்கு போகிறோம் இன்னொரு கல்யாணம் முடிக்கலாமா இல்லையா? ஏலும் ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரா என்று குர்ஆனில் வருது. சரி, இன்னொரு கல்யாணம் முடிக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக் மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களை பற்றி குர்ஆனில் வருது. வலா அன் தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா. அபதா என்ன? எந்த காலமாக இருந்தது? எப்பைக்குமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன் எங்கட தாயார்கள் அவர்கள் யாரையும் கல்யாணம் முடிக்க ஏலா. அல்லாஹ் யாராலையும் அவர்களோட நிக்காஹ் செய்ய முடியாது. இது குர்ஆனுடைய கட்டளை. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த விஷயத்துல கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு சமம் ஆகவே முடியாது. இப்போ இதே போல் பல விஷயங்கள் இருக்கு. இப்போ அவர்களை புகழ்ந்து பேசுகிறதா இருந்தால் அது அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ எப்படி அவங்க புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க? ஒரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன சய்யிது வுல்தி ஆதம் அவு கமா கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அர்த்தமாச்சு? நான் அன சய்யிது வுல்தி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிள்ளைகள். இது அர்த்தம் ஹியூமன் பீயிங்ஸ், இன்சானுக்கு நான் தலைவரா இருக்கிறேன். ஒரு ஹதீஸ்ல வருது, வலா ஃபக்ர, இது பெருமையில அல்லாஹ் தாலா எனக்கு இப்படி ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். அத்தனை இன்சானுக்கும் நான் சர்தாரா இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அதே போல சொல்றாங்க, நாளை மறுமை நாள்ல நபிமார்களுக்கு நான் ஹதீபுஹும், அவர்களுக்காக நான் ஹதீபா இருப்பேன். ஸோ ஐ வில் பி த ஹதீப் ஃபார் த ப்ராஃபட்ஸ் ஆஃப் அல்லாஹ் தபாரக வ தஆலா. அப்போ அந்த விஷயத்துலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, மறுமை நாளில் அவங்களுக்கு கொடுத்த அந்தஸ்து எப்படி. இமாமுல் அம்பியா, அத்தனை நபிமார்களுக்கும் இமாமா இருக்கிறாங்க. சரி, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சம்பவம் கேட்டு இருக்கிறீங்களா? மேராஜ் ஷரீஃபில் என்ன நடந்துச்சு? அங்கே எல்லா நபிமார்களும் ஜமாத்தா தொழுந்தாங்க தானே. அப்போ அந்த நபிமார்களில் ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இன்னும் மௌத்தை டேஸ்ட் பண்ண இல்லை. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தை டேஸ்ட் பண்ணிட்டாங்க தானே. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பண்ணிட்டாங்க, நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் பண்ணிட்டாங்க. இப்போ அத்தனை நபிமார்களும் மஸ்ஜிதுல் அக்ஸால வந்து சேர்ந்தது, தொழுந்தது என்ன விளங்குது எங்களுக்கு? அல்லாஹ் தாலா அத்தனை நபிமார்களுக்கும் வஃபாத்தை மௌத்தை டேஸ்ட் பண்ணினதுக்கு பிறகு கூட ஒரு ஸ்பெஷலான ஹயாத்தை கொடுத்திருக்கிறான். எங்கே அவங்க நாடுறாங்களோ அவர்களால் அங்கே போக முடியும். அல் அம்பியா அஹ்யாஉன் ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன். அத்தனை நபிமார்களும் அவர்களுடைய கபர் ஷரீஃபில் ஹயாத்தா இருக்கிறாங்க. யுஸல்லூன், தொழுவிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்கிறாங்க மற்ற நபிமார்களை பற்றி. எனக்கு உள்ள நபிமார்கள் மௌத்தை டேஸ்ட் பண்ணினதுக்கு பிறகு கபருடைய வாழ்க்கையில் ஹயாத்தா மட்டும் இல்லை, தொழுந்து கொண்டும் இருக்கிறாங்க. சரி, இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட துனியாவுடைய வாழ்க்கையில தானே மேராஜ் ஷரீஃப் நடந்தது. அப்போ மற்ற நபிமார்கள் யார் அவர்களுடைய கபருடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த நிமிஷம், இந்த நாள், இந்த நேரம் மஸ்ஜிதுல் அக்ஸால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர போகிறாங்க? அல்லாஹ் தாலா வெளிச்சமாக வச்சிருக்கிறான். ஒவ்வொரு காயினாத், அர்த்தம் ஆலமில் உள்ள அத்தனை விஷயங்களும் நபிமார்களுக்கு மறைவு இல்லை. அல்லாஹ் தாலா எல்லாத்தையும் வெளிச்சமாக வச்சிருக்கிறான். சரி, இப்போ ரிவாயத்தில் பார்த்தீங்களா நபிமார்கள் லேட்டாகி வந்தாங்க. ஒன்றாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சேர்ந்தாங்க என்று என்ன வருது? அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸா பள்ளிக்கு வரப்போக்கல அத்தனை நபிமார்களும் இருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வெல்கம் பண்ணதுக்காக அத்தனை நபிமார்களும் நேரத்தோடு வந்துட்டாங்க. இப்போ வெளிரங்கத்தில் துனியாவுடைய வாழ்க்கையில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் மௌத்தை டேஸ்ட் பண்ண இல்லை. துனியாவுடைய வாழ்க்கையில் ஹயாத்தா இருக்கிறாங்க. மற்ற நபிமார்கள் ஆகிரத்தில் ஹயாத்தா இருக்கிறாங்க. ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கிறாங்க. மற்ற நபிமார்கள் ஆகிரத்தில் பர்ஸகுடைய வாழ்க்கையில் ஹயாத்தா இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் விளங்குது. துனியாவில் ஹயாத்தா உள்ளவர்களோட பின்னுக்கு
ஜமாத்தா தொழுனாங்க. மற்ற நபிமார்கள் யார் துனியா விட்டு வஃபாத் ஆகிட்டாங்களோ. அப்போ இதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவர்கள் இமாமத் செஞ்சாங்க, வஃபாத் ஆன நபிமார்களுக்கு இமாமத்தை செஞ்சாங்க. எங்கட பின்னுக்கு யாராவது வந்து மௌத்தா போனவர் வந்து தொழுந்தா நாங்கள் ஜின் வந்திருக்கான்னு பயந்து தான் ஓடுவோம். நாங்கள் ஜின் ஒன்று இந்த உருவத்தில் வந்திருக்கிறாண்டு. ஆனால் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அத்தனை நபிமார்களுக்கும் நான் இமாமத் செஞ்சேன் என்று ஹதீஸ் ஷரீஃபில் இந்த கருத்தில் வருது. இப்போ இதுவும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ இமாமுல் அம்பியா, அத்தனை நபிமார்களுக்கும் இமாமா உள்ளது, இது ஹதீஸ் ஷரீஃப் மூலமாக தெளிவாகுது. அதே போல் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன நபியுர் ரஹ்மா, நான் ரஹ்மத்துல்ல நபி, அன நபியுர் ரஹ்மா. சரி, இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ முஹம்மதுடைய அர்த்தம் என்ன? சும்மா புகழப்பது. சரியா சொல்லுங்க. அன முஹம்மத். சரி, முஹம்மதுக்கு சரியான விளக்கத்தை சொல்லுங்க. அதிகமா புகழப்பட்டவங்க, என்ன புகழப்படவங்க, அப்படியா? புகழப்படவங்களா? எல்லாரும் அதிகமா யாரை புகழ்றாங்களோ அந்த தாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஹ்லூக்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட யாரையும் புகழப்படுது இல்லை. இப்போ முஹம்மதுடைய அர்த்தம் அதிகமாக புகழ்பற்றவர்கள். சரி, இப்போ அவர்களே சொல்கிறாங்க, ஐ ஆம் த ஒன் ஹூ இஸ் மோஸ்ட் பிரேஸ்ட், அதிகமாக புகழப்படுறவன் நான் தான். இப்போ அதிகமாக புகழ்பற்றவங்களை பற்றி நாங்கள் புகழ்ந்து பேசுகிறது எப்படி பித்அத்தாகும்? யாருடைய பேர்லேயே இந்த தன்மை இருக்கோ, இப்போ நாங்கள் எவ்வளோ அதிகமாக புகழ்கிறோமோ அந்த முஹம்மது அடிப்படையில் அது வந்துடுது தானே. அப்போ அதிகமாக புகழ்றது கூடாது என்று சொல்கிறது, இல்லாட்டி பித்அத் செய்கிறீங்க, அளவுக்கு மிச்சம் போகிறீங்க என்று சொல்கிறது, இது ஹதீஸ்க்கு மாற்றமா போகுது தானே. சரி, அப்போ உலக பூரா கசீதா மூலமாக, பயான் மூலமாக, மௌலூத் ஷரீஃப் மூலமாக, குறிப்பாக ரபியுல் அவ்வலுடைய மாதத்தில் மௌலூத் ஷரீஃப் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றது, இதில் என்ன விளங்குது? அல்லாஹ் தாலா அவனுடைய ஹபீபை எப்படியுமே அதிகமாக புகழப்பற்றவனா வச்சிட்டான். எங்களுக்கும் அல்லாஹ் தாலா அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான். சரி, நீங்களும் புகழ்ந்துட்டு அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றவங்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளுங்க என்று. இப்போ நாங்கள் பாக்கியசாலி, அல்லாஹ் தாலா எங்களையே செலக்ட் பண்ணினது. இப்போ யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்க இல்லையோ அவங்க பித்அத் 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 என்று கத்தாமல் அவங்களோட ஈமானுக்காக கவலைப்பட வேணும். ஏன்? அல்லாஹ் தாலா அவர்களை செலக்ட் பண்ணல அல்லாஹ்வுடைய ஹபீபை புகழத்துக்காக. அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, எங்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாங்கள் இதுக்காக அல்லாஹ்க்கு அதிகமாக ஷுக்ர் செய்ய வேணும். யாரை அல்லாஹ் புகழ்றானோ அவர்களை புகழத்துக்காக அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்று. சரி, இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக புகழப்பட்டவங்க என்று கேட்டால் அவங்க துனியாவுடைய வாழ்க்கையில் எவ்வளோ காலம் வாழ்ந்தாங்க? 63. சரி, 63 வருஷத்தில் சரி, நுபுவத்துடைய எலான் பண்ணத்துக்கு நான் நபி என்று மக்கள் மத்தியில் ஓப்பனாக சொல்லத்துக்கு 40 வருஷம் அவங்களே சாதிக் அமீன் என்று சொல்லி கொடுத்து வந்தாங்க. சரி, அப்போ 63 வருஷம் புகழ்ந்தாங்க என்ற வெப்பமே ஒரு பேச்சுக்கு. இப்போ யாரையாவது ஏஜ் 100 வருஷம் 200 வருஷம், காலத்தில் ஆட்களுடைய வயது 500 இருக்கும், 600 இருக்கும், 700 இருக்கும், 800 இருக்கும். அப்போ வெளிரங்கத்தில் அவங்களே தானே அதிகமாக புகழ்ந்திருப்பாங்க. ஆனால் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் தான் அதிகமாக புகழப்பட்டவன் என்று? இது துனியாவுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, அவர்களுடைய காலத்தில் அத்தனை சஹாபாக்கள் அவர்களை புகழ்ந்து பேசினாங்க, தாபஈன்கள் பேசினாங்க, தபா தாபீன் பேசினாங்க. இன்றைக்கும் நாங்களும் புகழ்ந்து கொண்டு இருக்கிறோம். துனியா முடிகிற வரைக்கும், கியாம நாள் வரைக்கும் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே மக்கள் போவாங்க. ஏன்? அல்லாஹ் தபாரக வ தஆலா அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் தானே, வரஃபஅனா லக திக்ரக். என்ன அர்த்தமாச்சு? ஹபீபே, நாங்கள் உங்களுக்காக உங்களோட திக்ரை உயர்த்து வச்சிருக்கிறோம். வரஃபஅனா லக திக்ரக். இப்போ அல்லாஹ் தாலா நேரத்தோடே இந்த
ஏற்பாடு ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறான், என்னுடைய ஹபீபுடைய புகழ் எப்பயுமே நடக்கும் என்று. அப்போ அந்த நடக்க போகிற புகழில் நாங்களும் ஒரு சின்னோர் பகுதியில் இருக்கிறோம் தானே, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதுக்காக நாங்கள் அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யணும். சரி, துனியாவுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லையே, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துனியாவுக்கு வரத்துக்கு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களே புகழ்ந்து பேசினாங்களா இல்லையா? இன்ஜீலில் வருதே, குர்ஆன் ஷரீஃபில் ஆயத் இருக்கே, சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க என்று, வமுபஷ்ஷிரம் பிரசூலி யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். அதே போல் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புகழ்ந்து பேசினாங்க. அத்தனை நபிமார்களும் அல்லாஹ்வுடைய ஹபீபை புகழ்ந்து பேசினாங்க. ஆதாரம் என்ன? குர்ஆன் ஷரீஃப் சூரா ஆல் இம்ரான்ல அல்லாஹ் சொல்றான், வஇத் அஹத்னா மீசாக்கன் நபிய் என்ன وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ. அல்லாஹ் சொல்றான், ஹபீபே அந்த சந்தர்ப்பத்தை நினைச்சு பாருங்க. எந்த சந்தர்ப்பம்? அஹதல்லாஹு, அல்லாஹ் தாலா எடுத்த ஒரு வாதா, மீசாக்கன் நபியின், நபிமார்களோட எடுத்த ஒரு வாதா உண்டு. அந்த வாதா என்னை? லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின், உங்களுக்கு நான் வேதமும் ஹிக்மத்தை, லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்ம சும்ம ஜாஅக்கும் ரசூலுன், அதுக்கு பிறகு உங்கள் பக்கம் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொல்கிறான், முஸத்திகுல் லிமா மஅக்கும், உங்கள் மத்தியில் உள்ள அந்த விஷயத்தை தஸ்தீக் பண்ணுறவங்க, அவங்க உங்கள் மத்தியில் வந்தா லதுமினுன்ன பிஹ், நீங்கள் நிச்சயமாக அவர்கள் மேலே லதுமினுன்ன ஈமான் கொண்டாட வேணும். வலதன்சுருன்ன, நிச்சயமாக நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேணும். லதுமினுன்ன பிஹி வலதன்சுருன்ன. நபிமார்களை பார்த்துட்டு அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட காலத்தில் என்னுடைய ஹபீபை நான் அனுப்பினா அந்த நபி மேலே நீங்கள் ஈமான் நிச்சயமாக கொண்டாட வேணும், அதே போல் நிச்சயமாக அவர்களுக்கு உதவி கூட செய்ய வேணும். இப்போ நான் கேட்குறேன், அல்லாஹ் தாலாக்கு அவனுடைய இல்மில் இந்த விஷயம் இருக்கு இல்லையா? அவனே தானே எல்லாம் அறிந்தவன். அப்போ அவனுக்கு தெரியும் தானே நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்னுடைய ஹபீபை நான் கடைசி காலத்தில் அனுப்ப போகிறேன் என்று. அப்போ எதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்துட்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்துட்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்துட்டு, எல்லா நபிமார்களை பார்த்துட்டு சொல்கிறேன், உங்களோட காலத்தை இவங்க வந்தால் நீங்கள் ஈமான் கொண்டாட வேணும் என்று, உங்கள் மத்தியில் இவங்க வந்தால் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று எதுக்கு இந்த வாதம் அல்லாஹ் எடுத்தான்? இதில் ஒரு ஹிக்மத் என்ன என்று கேட்டால், நபிமார்களுடைய ஜமாத்தை பார்த்துட்டு, ரசூல்மார்களுடைய ஜமாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நான் நுபுவத்தும் ரிசாலத் கொடுத்ததே இவர்களுக்காகத்தான். ஆனால் அல்லாஹ்க்கு தெரியும் அவங்க கடைசி காலத்தில் தான் அல்லாஹ் அனுப்ப போகிறான் என்று. அவனுடைய நாட்டத்தில் அப்படித்தான் இருக்கு. இப்போ நபிமார்களுக்கு இந்த ஹிக்மத்தை சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, இவர்களுக்காகத்தான் உங்களுக்கு நான் நுபுவத்தை கொடுத்திருக்கிறேன், ரிசாலத்தை கொடுத்திருக்கிறேன். அப்போ அவங்க அதுக்கு எஹ்சானா, அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங்காக அவங்க அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய உம்மத் மத்தியில் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி புகழ்ந்து பேசுனாங்க. அப்போ எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் எங்கட நபி தான். நாங்கள் எங்கட யாரோட கலிமாவை நாங்கள் யாரோட உம்மத்தில் இருக்கிறோமோ அவங்களோட அந்தஸ்து எப்படி என்று கேட்டால், கியாம நாள் வரைக்கும் புகழ் பேசுகிறது ஒரு பக்கம், அவங்க துனியாவுக்கு வரும்போது கூட அவர்களை பற்றி மற்ற நபிமார்களும் பேசுனாங்க. சரி, துனியாவுக்கு வரத்துக்கு ஆலமுல் அர்வாஹ்ல அல்லாஹ் பேசினான் தானே, இந்த சம்பவம் ஆலமுல் அர்வாஹ்ல நடந்தது தானே. இப்போ ஆலமுல் அர்வாஹ்ல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜாஅக்கும், அவர்களுடைய வரவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இப்போ மீலாத்தில் நாங்கள் என்ன பேசுகிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பு பற்றி, அவங்க வந்த பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். அப்போ சும்ம ஜாஅக்கும் ரசூலுன், அல்லாஹ் தாலா கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரவை பற்றி பேசுகிறான். எப்போ? ஆலமுல் அர்வாஹ்ல. இப்போ அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய புகழ் ஆலமுல் அர்வாஹ்லேருந்து நடக்குது. நபிமார்கள் பேசுனாங்க துனியாவுடைய வாழ்க்கையில், இன்றைக்கு கூட பேசி கொண்டு போகிறாங்க. கபர் ஷரீஃபில் கூட, எங்கட கபரில் கூட நாங்கள் புகழ போகிறோம். புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் இல்லையா? மலக்குமார்கள் கேட்பாங்க, மா குந்த தகூலு ஃபீ ஹக்கி தாலிகர் ரஜுல். இந்த ஹதீஸ் கேட்டிருக்கீங்களா? மா குந்த தகூலு ஃபீ ஹக்கி தாலிகர் ரஜுல். சரியா சரியா பிள்ளையா? மா குந்த தகூலு ஃபீ ஹக்கி தாலிகர் ரஜுல். தாலிக இல்லை தானே?
என்ன இருக்கு அங்க? ஹாதர் ரஜுல். இப்ப தாலிக்கட அர்த்தம் என்ன? அந்த மனிதனை பார்த்துட்டு சொல்லுவாங்க மலக்குமார்கள், அவர்களை பத்தி நீங்க என்ன சொல்லி கொண்டிருந்தீங்க? ஹாதாட அர்த்தம் இவர்களை பார்த்து. இப்ப புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ்ல வருது, மலக்குமார்கள் இவர்களை பத்தி தான் கேட்பாங்க, அவர்களை பத்தி கேட்க மாட்டாங்க. இப்ப இவர்கள் என்று சொல்லத்துக்கு முன்னுக்கு இருக்க வேணும் தானே. இப்ப இன்ஷா அல்லாஹ் எங்கட கபர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரவு இருக்கும். மலக்குமார்கள் அவர்களை காட்டிட்டு கேட்பாங்க, மா குன்த தகூலு ஃபீ ஹக்கி ஹாதர் ரஜுல். அந்த நேரம் ஒருவர் ஹைஹாத்த லா அத்ரி, எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்று சொன்னா அவனுடைய கபருடைய வாழ்க்கை சக்சஸா? சரி. ஹுவ முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பானால். அந்த நேரம் நாங்கள் அவர்களை பற்றி இவங்க தானே அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொன்னா கபருடைய வாழ்க்கை ராஹத்தா போகும். சுப்ஹானல்லாஹ். அப்போ கபருடைய வாழ்க்கையில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்ற வரைக்கும், அவர்களை ரெக்கக்னைஸ் பண்ணுற வரைக்கும், அவர்களை பற்றி இவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்கிற வரைக்கும், ரசூல் என்று சொல்கிறதே புகழ் தானே, அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்கிறதே பெரிய புகழ் தான், அது சொல்கிற வரைக்கும் எங்களுக்கு நஜாத் இல்லை. எந்த இடத்துலையும் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திக்ர், அவர்களுடைய நினைவு இருக்கி. சரி, மறுமை நாளில் கியாமத்தில் என்ன நடக்கும்? அல்லாஹ் தாலா எங்கள் அனைவரையும் துனியாவில் உள்ள அத்தனை மக்கள் மௌத்தா போன பிறகு ஸ்வர்கவாதிக்கு டிரெக்டாக போ ஸ்வர்கத்தில் அனுப்புவானா? என்ன நடக்கும்? கேள்வி கணக்கு நடக்கும். அல்லாஹ் எதுக்கு கேள்வி கணக்கு? அல்லாஹ்க்கு தெரியாதா நீங்கள் என்ன செஞ்சீங்க நான் என்ன செஞ்சேன்னு? அல்லாஹ்க்கு கேள்வி கணக்கு கேட்கறதுக்கு ஹாஜத் இல்லையே, அவனுக்கு தானே எல்லாம் தெரியுமே. இப்போ கேள்வி கணக்கு எதுக்கு நடக்கும்? மக்கள் அங்கெங்கே ஓடுவாங்க, தேடுவாங்க, எங்களுக்கு ஷஃபாத் செய்யறதுக்கு யார் இருக்கிறாங்கன்னு தேடுவாங்க. எதுக்கு? கேள்வி கணக்கு வச்ச சுட்டி தானே இதெல்லாம் வருது. ஷஃபாத்தும் வருது கேள்வி கணக்கு வச்ச சுட்டி தானே. டிரெக்டாக அல்லாஹ் அனுப்பி போட்டால் கதை முடிஞ்சு தானே. ஆனால் அல்லாஹ் அப்படி செய்யறதில்லையே. ஆனால் எங்களை அனைவரையும் அல்லாஹ் தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அனுப்புவான். அவங்க சொல்லுவாங்க, இத்ஹபு இலா கைரி, மற்ற நபி கிட்ட போங்க. நாங்கள் எல்லாரும் கேட்போம், எங்கே போவ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே. அவங்க சொல்லுவாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட போங்க. அவர்கள்கிட்ட போயிட்டு அவர்களை புகழ்ந்து பேசுவோம். நீங்கள் அல்லாஹுடைய நபியாக இருக்கிறீங்க, இன்றைக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்க இத்ஹபு இலா கைரி என்று சொல்லிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அனுப்புவாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நாங்கள் புகழ்ந்து பேசுவோம், நீங்கள் அல்லாஹுடைய ஹலீலாக இருக்கிறீங்க, நீங்கள் எங்களுக்காக உதவி செய்யுங்க. நபிமார்கள் உதவி செய்ய மாட்டாங்க என்று இல்லை. அங்கே ஹிக்மத் என்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது ஷஃபாத் பண்ண வேணும். அவங்க ஷஃபாத் ஆரம்பித்த பிறகு தான் நாங்கள் நபிமார்களும் ஷஃபாத் செய்வோம். இப்போ இத்ஹபு இலா கைரி என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அனுப்புவாங்க. அவங்க ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அனுப்புவாங்க. கடைசியில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து எங்களை அனைவரையும் அனுப்புவாங்க. இன்றைக்கு துனியாவில் 8,000 மில்லியன், ஐட அர்த்தம் 800 கோடி மக்கள் கிட்டத்தட்ட வாழ்கிறாங்க. 800 கோடி மக்கள் இன்றைக்கு வாழ்கிறாங்க கிட்டத்தட்ட. இன்றிலிருந்து 100 வருஷத்துக்கு முதல் எத்தனை கோடி இருந்திருப்பாங்க, இன்னும் 100 வருஷம் போகிற எத்தனை கோடி வரப்போகிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து இன்சான் உடைய ஆரம்பத்துக்கு பிறகு கியாமத் நாள் வரைக்கும் கோடி கணக்கு மக்கள். அந்த அத்தனை பேரும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்துட்டு, யா ரசூலல்லாஹ் எங்களுக்காக சிஃபாரிஷ் செய்யுங்களே என்று. இது புகழ் இல்லையா? அவர்களை அங்கேயும் புகழ்ந்து பேசுவாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. வெரி சூன் நாங்கள் உங்களுக்கு ஹபீபே மகாமம் மஹ்மூதை கொடுப்போம். மகாமம் மஹ்மூதை என்னை, அது என்ன இடம்? புகழப்பட்ட இடம். அங்கே என்ன நடக்கும்? ஹமித யஹ்மதுவா ஹமித யஹ்மிதுவா ஹமித யஹ்மது. இப்போ யஹ்மது ஃபீஹில் அவ்வலூன வல் ஆஹிரூன். அன்றைக்கு மறுமை நாளில் அவ்வலீன் அத்தனை பேரும், ஆஹிரீன் அத்தனை பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழை பேசுவாங்க. இப்போ விளங்குதா? முஹம்மதுடைய அர்த்தம் அதிகமாக புகழப்பட்டவன். ஆலமுல் அர்வால அவங்களை பற்றி புகழ்ந்து அல்லாஹ் பேசியிருக்கிறான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அத்தனை நபிமார்களும் புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க, சஹாபாக்கள் புகழ்ந்து பேசினாங்க, அல்லாஹ்வுடைய ஹபீப் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசினாங்க. இன்று வரைக்கும் புகழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கயாம நாள் வரைக்கும் நடக்கும், கபர்லையும் நடக்கும், மஹ்ஷர்ல கூட நடக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ முஹம்மதுடைய வார்த்தை கொண்டு எத்தனை விஷயங்கள் எங்களுக்கு விளங்குது. இப்போ நாங்கள் இந்த புகழில் பாட் எடுத்துட்டா அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அல்லாஹ் தாலா எங்களே வச்சுட்டு அவனுடைய ஹபீபை புகழ வைக்கிறான் தானே. அல்லாஹ்க்கு அது தேவையில்லை. நாங்கள் புகழ்ந்தா தான் அல்லாஹ் கொடுப்பானா? பட் அப்போ நாங்கள் எதுக்கு இந்த துவா ஓதுறோம்? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிம ஆதி சய்யிதனா முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீல வத்தரஜத்தர் ரஃபீஆ ஆலியத ஷரீஃபா. ஏன் வபஅஸ்ஸுட அர்த்தம் என்ன? வபஅஸ்ஸு மகாமம் மஹ்மூதா, அவர்களுக்கு மகாமம் மஹ்மூதை கொடுப்பாயாக என்று தானே கேட்குறோம். வபஅஸ்ஸு இந்த இபஅஸ்ஸு வாவ் எடுத்துட்டா இபஅஸ்ஸு தானே. இப்போ அல்லாஹ் கிட்ட நாங்கள் கேட்குறோம், யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப்க்கு இதை கொடுப்பாயாக. அல்லாஹ் தான் சொல்லிட்டானே, அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா, நான் கொடுப்பேன் என்று சொல்லிட்டான் தானே. இப்போ அல்லாஹ் கொடுப்பேன் என்று சொன்ன போகிற நீங்கள் எதுக்கு துவா கேட்குறீங்க? என்ன கிடைக்க வேணும்? அப்போ ஆதாரம் என்ன இதுக்கு, இது சொல்லத்துக்கு? நாங்கள் துவா கேட்காட்டி அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? கொடுப்பான். அப்போ எதுக்கு நாங்கள் கேட்குறோம்? இப்போ சில கூட்டம் சொல்லுவாங்க, என்னப்பா நீங்கள் பேசுகிறீங்க, ரசூலுல்லாஹ்க்காக நாங்கள் தானே துவா கேட்குறோம், அஸா அன் யபஅஸக ரப்புக வபஅஸ்ஸு மகாமம் மஹ்மூதா என்று. அவங்களோட மடத்தனம் எப்படி என்று கேட்டால் அதுக்கு புற உள்ள வார்த்தையை யோசிக்கிறதே இல்லை. என்ன வபஅஸ்ஸு மகாமம் மஹ்மூதா? ஓதுங்க பாப்போம். வபஅஸ்ஸு இல்லை இல்லை இல்லை, எனக்கு விளங்க இல்லை. மஹ்மூதன் இல்லதி வஅத்தா. இப்போ தர்ஜுமா பண்ணுங்க. வபஅஸ்ஸு மகாமம் மஹ்மூதன் இல்லதி வஅத்தா, இதுக்கு மட்டும் தர்ஜுமா பண்ணுங்க. நீ வாக்களித்த அந்த மகாமம் மஹ்மூதை கொடுப்பாயாக. அல்லாஹ்க்கே நாங்கள் சொல்றோம், யா அல்லாஹ் எதை நீ ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாயோ அதை கொடுப்பாயாக. சரி, அல்லாஹ் கிட்ட நாங்கள் சொல்றது தேவையா? அவன் எப்படியும் கொடுக்கத்தானே போறான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தா. இதுக்கு ஹிக்மத் என்னன்னு கேட்டா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, பாங்குக்கு போற ஒருவர் இப்படி துஆ கேட்டா எனக்காக ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி அவ் கமா கால், அவர்களுக்காக என்னுடைய ஷஃபாத் ஹலால் ஆகிரும். இப்போ நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தை பெற்றுக்கொள்ளத்துக்காக இப்படி துஆ கேட்குறமே தவிர எங்கட துஆவை கொண்டு அல்லாஹ் தாரான் என்ற அர்த்தமே இல்லை. இப்போ யார் சொல்கிறாங்களோ நாங்கள் அவங்களுக்காக துஆ கேட்குறோம், அப்போ அல்லதி வாத்தாட அர்த்தமே விளங்காமல் ஓதுறாங்க. நீ வாக்கு கொடுத்த அந்த அந்தஸ்தை, அந்த மகாம மஹ்மூதை கொடுப்பாயாக என்று. இப்போ இந்த துஆவுடைய நோக்கமே என்ன? ஷஃபாத். அந்த நோக்கத்துக்காகத்தான் அதுக்கு பிறகு வபஅஸ்ஸு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்தா வர்ஸுக்னா ஷஃபாஅத்தா. ஒரு கூட்டம் சொல்லுது பாங்க துஆல வர்ஸுக்னா ஷஃபாஅத்தா இல்லை தானே. ஹதீஸ்ல பார்த்தா வபஅஸ்ஸு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்தாக்கு பிறகு வர்ஸுக்னா ஷஃபாஅத்தா தெளிவாக சில ஹதீஸில் வருது இல்லை. இதை வச்சுட்டு சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு வர்ஸுக்னா ஷஃபாஅத்தா என்று ஓதுறீங்க? இப்போ அவங்களுக்கு நாங்கள் சொல்ல வேணும், இந்த துஆ ஓதுற நோக்கமே ஷஃபாத் தானே. அல்லாஹ்வுடைய ஹபீப் ஷஃபாத் பண்ணுவாங்கன்னு சொன்ன சுட்டி தானே நாங்கள் இந்த துஆவை கேட்குறோம். இல்லாட்டி அது தேவையில்லை, அவங்களுக்காக இந்த துஆ தேவையில்லை, எங்களுக்காக தானே கேட்குறோம். இப்போ எந்த நோக்கத்துக்காக நாங்கள் இந்த துஆவை ஓதுறோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் கிட்ட கேட்கறது பிள்ளையா? யா அல்லாஹ் அவர்களுடைய ஷஃபாத்தை, ஷஃபாஅத்தஹு, அவர்களுடைய ஷஃபாத்தை எங்களுக்கு நீ கொடுப்பாயாக. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு தெளிவு. அப்புறம் என்ன சொல்றோம்? இன்னக்க லா, என்ன அர்த்தமாச்சு? யா அல்லாஹ் நிச்சயமாக நீ உன்னுடைய வார்த்தைக்கு நீ மாற்றமா போக மாட்டே. ஐட அர்த்தம் என்ன? யா அல்லாஹ் நீ உன்னுடைய ஹபீப்க்கு கொடுக்கத்தான் போறாய். உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எங்களுக்கு பஷாரத்தை கொடுத்தாங்க ஷஃபாத்துக்காக. உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய உத்தரவை கொண்டு தான் செல்றாங்க. வமா யன்திகு அனில் ஹவா
இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அல்லாஹ்வுடைய ஹபீப் அவங்களோட சொந்தத்தில் ஒன்றும் சொல்றது இல்லை, அல்லாஹ்வுடைய வஹீயை கொண்டு தான் சொல்றாங்க. அப்போ அவங்க இப்படி சொன்னது உன்னுடைய நாட்டத்தை கொண்டு தான். இப்போ யா அல்லாஹ், உன்னுடைய வார்த்தையில் மாற்றம் இல்லை, எங்களுக்கு உன்னுடைய ஹபீபுடைய ஷஃபாத்தை தருவாயாக. எவ்வளோ தெளிவான விஷயங்கள் இதில் கூட விளங்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழ். இப்போ துனியாவில் பாங்கு ஒரு ஊரில் எத்தனை தடவை சொல்லப்படுது? குறைஞ்சது 5 தடவை. இன்றைக்கு இப்போ மக்ரிபுடைய அசான் நடந்தால் 10 நிமிஷம் போகிறோம், மற்ற ஊரில் மக்ரிபுடைய அசான் நடக்குமே. இன்னொரு 2 நிமிஷம் போகிறோம், இன்னொரு ஊரில் அசான், இன்னொரு 1 நிமிஷம் போகிறோம் நடக்கும். இது முடிவு இல்லையே. சரி, இங்கே மக்ரிபுடைய அசான் நடந்து கொண்டு போகுது. சில ஊரில் அசருடைய பாங் சொல்லி கொண்டு போகிறாங்க, சில ஊரில் லுஹருடைய பாங் சொல்லி கொண்டு போகிறாங்க. இப்போ ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு மோமெண்ட் பாங் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ கோடிக்கணக்கான மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக இந்த துஆல யா அல்லாஹ் அவர்களுக்கு இந்த மகாமை கொடுப்பாயாக, அவங்களுக்கு மகாமுல் வசீலாவை கொடுப்பாயாக, அவங்களோட தரஜாத்தை உயர்த்து வைப்பாயாக, அவர்களை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப மஹ்லூக்ல யாராவது இப்படி ஒருவர் இருக்கிறாங்களா? யாருடைய புகழ் இந்த அளவுக்கு பேசப்படுது? முஹம்மதுடைய வார்த்தையை கொண்டு எத்தனை விஷயம் தெளிவாகுது. இதுக்கு பிறகு உள்ள வார்த்தை அன அஹ்மத். அதிகமாக அல்லாஹ்வை புகழ்றவரும் நானே தான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவுடைய வாழ்க்கையில் 63 வயசாக இருந்தாங்க. இப்போ 63 வயசு மட்டும் அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. ஆனால் 1000 வருஷம் வாழ்ந்தவங்க வெளிரங்கத்தில் அதிகமாக தானே புகழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் எதுக்கு அன அஹ்மத் என்று சொன்னாங்க? காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கும் கபர் ஷரீஃபுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஹதீஸ் இல்லையா, ஹயாத்தி ஹைருல்லக்கும் வமமாத்தி ஹைருல்லக்கும். அந்த ஹதீஸில் வருது, உங்களோட அமல்களை கண்டு, நல்ல அமல்களை கண்டுட்டுனா அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்வன் என்று வந்திருக்கிறார். உங்களோட தீமையை கண்டுட்டு உங்களுக்காக அல்லாஹ் கிட்ட நான் பாவத்துக்காக, உங்களோட பாவத்துக்காக மன்னிப்பு கேட்பேன். அப்போ அல்லாஹ்வுடைய தொடர்பில் தானே இருக்கிறாங்க, புகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, எங்களுக்காக இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரிமெம்பரன்ஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கும் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. சரி, துனியாவுக்கு வரத்துக்கு அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. காரணம் ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் அவ்வலு மா ஹலகல்லாஹு நூரி, அவ்வலு மா ஹலகல்லாஹு நூர நபியிக யா ஜாபிர். இந்த கருத்தில் பல ஹதீஸ் இருக்கு. அல்லாஹ் தஆலா முதலாக படைச்சது என்னுடைய நூர் என்று ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ அந்த நூருடைய ஷக்கல்ல எவ்வளோ அல்லாஹ் நாடினானோ நான் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு இருந்தேன். இப்போ எந்த அளவுக்கு புகழ்ந்தாங்க எங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் எப்போ அந்த நூரை படைச்சான் என்று உங்களுக்கு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர் அல்லாஹ் எப்போ படைச்சான் என்று தெரியாது. முதல் படைப்பே இது. துனியாவில் இன்சான் வரத்துக்கு ஜின்னாத் இருந்தாங்க தானே, மிருகமும் இருந்தது. இப்போ துனியா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரத்துக்கு துனியா இருந்தது, அல்லாஹ் படைச்சிருந்தான். ஆனால் இந்த துனியாக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நூரை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எப்போ படைச்சான் அல்லாஹ்க்கு தான் தெரியும். இதில் ஒரு ஹதீஸ் ஒன்று, ஒரு ரிவாயத் ஒன்று வருது இந்த ஹதீஸை பற்றி. இந்த ஹதீஸை பற்றி சில ஆட்கள் சொல்லுவாங்க இது மௌது என்று சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், சரி உங்களோட தஹ்கீக்கில் இது மௌது என்று வச்சிருவோமே, ஆனால் அதில் உள்ள கருத்து சரியா பிள்ளையாண்டு பார்க்க வேண்டும். கருத்து என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட ஒரு தடவை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், ஜிப்ரீலே உங்களுக்கு வயசு எவ்வளவு என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் கொடுத்தாங்க? யா ரசூலல்லாஹ், எனக்கு என்ன வயசை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு விஷயம் இருக்கு, 70,000 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்டார் ஒன்று வெளியாகும், ஒரு நட்சத்திரம் வெளியாகும். எத்தனை வருஷத்துக்கு ஒருக்க? 70,000 வருஷத்துக்கு ஒருக்க. யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நட்சத்திரத்தை நான் 72,000 தடவை பார்த்திருக்கிறேன். வாரது 70,000 வருஷத்துக்கு ஒருக்க, பார்த்தது 72 இல்லை, 72,000 தடவை பார்த்தது. இப்போ 70,000 மல்டிப்ளை பை 72,000 எத்தனை கோடிக்கணக்கான வருஷம் போச்சு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன தாலிகல் கௌகப் அவு கமா கல், அந்த நட்சத்திரம் நான் தான். இந்த வார்த்தையை யாராவது மௌது என்று சொல்றதா இருந்தால் கருத்தென்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் போதே இருந்தாங்க. அவங்களே அல்லாஹ் படைக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு இருந்துச்சு. இப்போ ஹதீஸு நூரை வச்சுட்டு அவ்வலு மா ஹலகல்லாஹு நூர நபியிக யா ஜாபிர் என்று சொன்னது இதால தெளிவாக விட்டு ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஏஜ்
எவ்வளோ என்று எங்களையால் தெரிய முடியாது. அப்போ அல்லாஹ் எப்போ படைச்சானோ அந்த நேரத்துலேருந்து அல்லாவை புகழ்ந்து கொண்டு வாராங்க, வந்து கொண்டே இருக்கிறாங்க, புகழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. துனியாலும் புகழ்ந்தாங்க, கபருடைய வாழ்க்கையிலும் புகழ்கிறாங்க, மறுமை நாளில் கூட அல்லாவை புகழ்ந்து பேசுவாங்க. எப்படி ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நாங்கள் அத்தனை பேர் போவோம் தானே, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்புவாங்க தானே எல்லாத்தையும். சரி, அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க? இத்ஹபு இலா கைரி என்று சொல்லுவாங்களா? அனா லஹா, நான் ஷஃபாத்துக்காகத்தான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க தானே. சரி, அப்போ அவங்க அல்லாஹ்வுடைய தர்பாரில் அந்த நேரம் ஒரு சுஜூத் ஒன்று செய்வாங்க. அந்த சுஜூதில் அவங்க என்ன ஓதுவாங்க? சுப்ஹான ரப்பியல் அஸீமா, சுப்ஹான ரப்பியல் அலாவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த நேரம் நான் ஓத போகிற புகழ் அல்லாஹ் அந்த நேரம் எனக்கு கொடுப்பாங்க. அது எப்படியா கொண்ட அல்ஃபாத், எப்படியா கொண்ட வார்த்தை என்று கேட்டால், இது வரைக்கும் யாரும் அந்த முறையில் அல்லாவை புகழ்ந்து பேசினதே இல்லை. இதுக்கு பிறகு கூட யாரும் அல்லாவை அப்படி புகழ போகிறது இல்லை. அந்த வார்த்தைகள் அந்த நேரம் கொடுக்கப்படும். அது அர்த்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவை புகழ போகிற அந்த லஃப்லுகள் எங்களுக்கும் தெரியாது. அந்த மாதிரி லஃப்லை கொண்டு அல்லாஹ் தாலாவுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவை புகழ்ந்து பேசுவாங்க. இது பல ஹதீஸுடைய மஃபூம். இப்போ என்ன விளங்குது? அன்றைக்கும் அல்லாவை அதிகமாக புகழ்கிறவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அன அஹ்மதுடைய வார்த்தை கொண்டு என்ன விளங்கிச்சு? அல்லாவை புகழ்கிறவங்க, அல்லாவுடைய ஹபீபை தவிர அதிகமாக புகழ்கிறவங்க யாருமே இல்லை. இப்போ இந்த விஷயத்தில் கூட, முஹம்மதுடைய விஷயத்தில் கூட அவங்க ஸ்பெஷல், அஹ்மதுடைய விஷயத்துக்குள்ள கூட அவங்க ஸ்பெஷல். இதே புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸில் இன்னும் 3 லஃபல் இருக்கி, அனல் மாஹி, அனல் ஹாஷிர், அனல் ஆகிப். மற்ற ஹதீஸில் இன்னும் வார்த்தையும் இருக்கி. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த முறை பேசுவோம். பொதுவாக என்ன சொல்ல வாரம் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களை புகழ்ந்து பேசி இருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய சுன்னத் ஹபீபை புகழ்றது, ரசூலுல்லாவுடைய சுன்னத் அவர்களை புகழ்றது, அதைத்தான் நாங்கள் இந்த மீலாதுடைய மாதத்தில் செஞ்சு கொண்டு வாரம். இதை பார்த்துட்டு எங்களே யாராவது பித்அத்வாதி என்று சொல்கிறதா இருந்தால், அவனுடைய மண்டை சம்பந்தமாக, அவனுடைய அக்கல் சம்பந்தமாக, அவனுடைய ஃபஹம் சம்பந்தமாக அவரே யோசித்து பார்க்க வேணும், அவர் எந்த அளவுக்கு அக்கல்ல இருக்கிறான் என்று. அல்லாஹ் தாலா எங்களுக்கு கொடுத்த தௌஃபீக்கை கொண்டு நாங்கள் புகழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் தாலா இந்த மாதிரி புகழ்கிற பாக்கியம் எங்களுக்கு எப்பைக்குமே தருவானாக. இந்த புகழோடே அல்லாஹ் தாலா எங்களுக்கு மௌத்தையும் தருவானாக. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே புகழ்ந்து புகழ்ந்து ரூஹ் எங்கட பிரிஞ்சா இன்ஷா அல்லாஹ் மறுமையோட வாழ்க்கை எங்கட அழகா இருக்கும். அவர்களுடைய ஷஃபாத்தை கொண்டு இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்தில் பெரியோர் மக்காம் உண்டு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவான். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.